பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் புனித வியாழன் சிந்தனைகள். புனித வியாழன் என்பது கிறிஸ்தவ மரபில் மிகுந்த அர்த்தமுள்ள, திருச்சபையின் ஆழ்ந்த ஆன்மீக நினைவுகளால் நிரம்பிய புனித நாள். இந்த நாளில் இயேசு தமது சீடர்களுடன் இறுதி ராவுணவை கொண்டாடி நற்கருணை மற்றும் குருத்துவத்தை ஏற்படுத்தினார். மேலும் தம்முடைய சீடர்களின் பாதங்களை கழுவி பணிவு மற்றும் அன்பின் உச்சமான எடுத்துக்காட்டை உலகுக்கு காட்டினார். இந்த நாள் அன்பு, தியாகம், சேவை மற்றும் தாழ்ச்சி ஆகியவற்றின் ஆழ்ந்த அர்த்தங்களை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்நாளினை முன்னிட்டு வழங்கப்படும் சில முக்கிய செய்திகளை இங்கே நாம் தியானிப்போம். முதலாவதாக, அன்பின் கட்டளை. நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இயேசு தமது சீடர்களிடம் கூறிய முக்கியமான கட்டளை, நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பதே ஆகும். இது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல, வாழ்வின் மையக் கோட்பாடு. அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டும் இல்லாமல் செயல்களில் வெளிப்பட வேண்டும். புனித பிரான்சிஸ் அசிசி கூறுவார், அன்பு செய்யும் இடத்தில் அன்பு இல்லை என்றால் அன்பை விதையுங்கள், நீங்கள் அன்பை பெறுவீர்கள். இந்த அன்பு ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு செயல். மன்னிப்பு, தியாகம், பொறுமை இவை அனைத்தும் உண்மையான அன்பின் அடையாளங்கள். இந்த புனித வியாழன் நாளில் நாம் நம்மை கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உள்ளது. என் வாழ்க்கையில் நான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறேனா? நாம் நம்முடைய குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம் மற்றும் நம்மை புண்படுத்தியவர்களிடமும் அன்பை வெளிப்படுத்த வெறுப்பு, பொறாமை, கோபம் ஆகியவற்றை விட்டு மன்னிப்பு மற்றும் சமாதானத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் வழியாக மட்டுமே இயேசு அளித்த அன்பின் கட்டளையை நாம் சரிவர கடைபிடிக்க முடியும். இரண்டாவதாக, பணிவும் சேவையும். பாதம் கழுவும் நிகழ்வின் அர்த்தம். இயேசு தமது சீடர்களின் பாதங்களை கழுவிய நிகழ்வு மனித வரலாற்றில் மிகப்பெரிய பணிவின் உச்சநிலையாகும். அவர் உலகின் மீட்பர் என்ற நிலையிலும் தாழ்ச்சியின் பணியாளர் போல் நடந்து கொண்டார். அதில் இயேசு கூறியது, நான் உங்களுக்கு செய்ததைப் போல நீங்களும் செய்ய வேண்டும் என்பதே. புனித அவேலா தெரசா அவர்கள் கூறுவார், பணிவு இல்லாமல் அன்பு இல்லை, அன்பு இல்லாமல் கடவுள் இல்லை. இந்த பாதம் கழுவும் நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது தெய்வீக வலிமை. உண்மையில் பெரிய மனிதர் என்பவர் பணி செய்யும் மனப்பான்மையுடையவர். புனித வியாழன் நமக்கு நினைவூட்டுவது, நாம் எல்லோரும் மற்றவர்களுக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இந்த நாளில் நாம் ஒன்றை தீர்மானிப்போம், நான் என் அகந்தையை விட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிப்பேன். மூன்றாவதாக, நற்கருணை, கிறிஸ்துவின் நிரந்தர இருப்பு. இது என் உடல், இது என் இரத்தம் என்று கூறி மனித குலத்திற்கு இந்த நாளில் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார். அப்பமும் திராட்சை ரசமும் அவருடைய உடலும் இரத்தமும் ஆகும் என்று கூறி தம்முடைய நிரந்தரமான இருப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையம் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு சிறப்பாக குறிப்பிடுகிறது. யூக்கரிஸ்ட் is a source and summit of all life. எனவே நற்கருணை என்பது வெறும் நினைவு சின்னம் அல்ல, உயிருள்ள அனுபவம். திருப்பலியில் பங்கேற்கும் போது நாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைகிறோம். இந்த நாளில் நற்கருணையின் முக்கியத்துவத்தை நம் வாழ்க்கையில் மீண்டும் சிந்திக்க வேண்டும். நாம் அதை ஒரு பழக்கமாக அல்ல, ஆன்மீக சந்திப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். திருப்பலி என்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது உயிரின் உணவு.
புனித அகுஸ்தினார் கூறுவார், நீங்கள் பெறுவது நீங்கள்தான். கிறிஸ்துவின் உடலை பெறும்போது நீங்கள் கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். இந்த வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. நாம் திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது உண்மையில் நாம் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைகின்றோமா? திருப்பலி நம்முடைய தினசரி வாழ்க்கையில் அன்பையும் தியாகத்தையும் வளர்க்கும் ஒரு சக்தி. நான் திருப்பலியின் அர்த்தத்தை உணர்ந்து வாழ்கின்றேனா என்று சிந்திப்போம். குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாள், பணியாற்றுவதற்கான ஒரு அழைப்பு. இந்த நாளில் இயேசு தன்னுடைய பணி இந்த உலகத்திலே தொடர்வதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். இதன் மூலம் திருச்சபையில் சேவை மற்றும் அர்ப்பணிப்பு தொடங்குகிறது. புனித ஜான் கிறிசோஸ்டம் அவர்கள் கூறுவார், குருக்கள் பூமியில் நிற்கிறார்கள், ஆனால் அவர்கள் செய்யும் பணிகள் விண்ணகத்துக்குரியது. குருக்கள் என்பவர்கள் அதிகாரம் கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் பணியாற்றுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். இயேசு தம்முடைய சீடர்களின் பாதங்களை கழுவியதன் மூலம் இந்த செய்தியை வெளிப்படுத்தினார். நான்காவதாக, தியாகத்தின் பாதை, சிலுவைக்கான தயாரிப்பு. புனித வியாழன் புனித வெள்ளிக்கான முன்னோட்டமாகும். இந்த நாளில் இயேசு தம்முடைய தியாகத்தை முன்கூட்டியே உணர்ந்தார். புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுவார், கிறிஸ்துவின் சிலுவை அன்பின் மிக உயர்ந்த பாடம். அவர் துன்பத்தை தவிர்க்கவில்லை, அதை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். இது நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. வாழ்க்கையில் வரும் சிரமங்கள், துன்பங்கள் கடவுளின் திட்டத்தின் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். நாம் துன்பத்தை எதிர்கொள்ளும் போது அதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டு கடவுளின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஐந்தாவதாக, ஒன்றுபட்ட சமூகம், கிறிஸ்துவின் உடலாக நாம். இறுதி ராவுணவில் இயேசு தமது சீடர்களை ஒன்றுபட்ட சமூகமாக உருவாக்குகிறார். இன்று நாம் திருச்சபையாக ஒன்றுபட்ட குடும்பமாக இருக்க வேண்டும். பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் ஆகியவற்றை விடுத்து அன்பு மற்றும் ஒற்றுமையில் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு கிறிஸ்தவர் தனிமையில் வாழ்வதற்காக அல்ல, சமூகத்தில் இணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். நிறைவாக, புனித வியாழன் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் நாள் மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையை மாற்ற அழைக்கும் ஒரு ஆன்மீக அழைப்பு. இந்த நாளில் நாம் அன்பை ஆழமாக அனுபவிக்கவும், பணிவுடன் சேவையாற்றவும், திருப்பலியின் அர்த்தத்தை உணரவும், தியாகத்தின் பாதையை ஏற்கவும், ஒற்றுமையில் வாழவும் அழைக்கப்படுகின்றோம். புனித வியாழக்கிழமை ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான நாள். இது நம்மை திருப்பலியை மதிக்கவும், பணிவாழ்வில் வாழவும், பணிவை கடைபிடிக்கவும், அன்பை வெளிப்படுத்தவும், தியாகத்தை ஏற்கவும் அழைக்கிறது. இந்த புனித நாளில் நாம் அனைவரும் இயேசுவின் பாதையை பின்பற்றுவோம். நம் வாழ்க்கை ஒரு உயிருள்ள திருப்பலியாக மாறட்டும். இவ்வாறு இந்த புனித நாள் நம்மை மாற்றும் சக்தியாக இருக்கட்டும். நன்றி.